وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் வஹீயின் மூலமாக அமைய பெற்றது. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சொல்ல சொன்னார், இன் அத்தபி இல்லா மா யுஹா இலை, எனக்கு வஹி மூலமாக அறிவிக்கப்படுவதை தவிர வேறெதையும் நாம் பின்பற்றுவதில்லை என்பதை அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்ல சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம் என்ற பெயரில் ஒன்றை சொன்னால் அவர் தன்னுடைய சொந்த கருத்தை சொல்ல முடியாது. மாறாக அவர் அல்லாஹ்விடம் இருந்து வருவதைத்தான் உங்களுக்கு சொல்ல முடியும். அப்படி இல்லாமல் தனது சொந்த கருத்தை மார்க்கமாக அவராக விட்டுக்கட்டி சொல்லிவிட்டால் அல்லாஹு தஆலா அந்த நபிக்கே எச்சரிக்கை விடுகிறார். அவரை பிடித்து அவருடைய உயிர் நாடியை தரித்து விடுவோம் என்கின்றார். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே தன்னுடைய மனசுக்கு நல்ல முறையில் ஒன்று தென்படுவதை வைத்து அவர் மார்க்கம் என்று ஒன்றை சொல்ல முடியாது, அல்லாஹ் அறிவித்ததைத்தான் சொல்ல வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்று இருக்கும்போது நாங்கள் எங்களுடைய சிந்தனைக்கு அழகாகப்படுவதை மார்க்கம் என்று சொன்னால் நாங்கள் மிகவும் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு உரியவர்களாகிவிடும். இதனால் தான் அல்லாஹ் சொன்னார், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், நீங்கள் பின்பற்றுங்கள். இங்கே பன்மையாக வருகிறது இந்த வசனம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கு நீங்கள் பின்பற்ற வேண்டும், உங்கள் மீது இறக்கப்பட்டதை என்று சொல்கிறார். குர்ஆன் அடிப்படையிலே இறங்குகிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஆனால் அவன் கூறுகிறான் உங்கள் மீது இறக்கப்பட்டது என்று கூறுகிறான். அப்படி என்றால் என்ன? ரசூலுல்லாஹ்வுக்கு இறங்குகிறதா? வஹீ வருவது அவருக்கு, ஆனால் அந்த செய்தி ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் அல்லாஹ் டைரக்டாக அனுப்பி வைத்தது. ரசூலுல்லாஹ்வின் ஊடாக உங்களுக்கு அந்த செய்தி வருகிறது. அது என்ன ஒரு வசனமா? இல்லை, ஒட்டுமொத்த குர்ஆன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்ப இந்த இன்டர்நெட் வசதி இல்லாத நேரம் ஒரு கணவன் வெளிநாட்டுக்கு போயிட்டார், மனைவி லெட்டரை எதிர்பார்த்துட்டு இருப்பார். திடீரென போஸ்ட்மேன் அடிக்கிறான். அல்லது போஸ்ட்மேன் அதில் போனால் லெட்டர் எதுவும் வந்துதா என்று கேட்டார்கள் எத்தனை பேர். ஏதாவது செய்தி கணவனிடம் இருந்து வருகிறதா என்று பார்ப்பதற்கு தச்சலா திடீரென வந்து விட்டது. அதற்கு முந்தைய தாயிடம் அம்மா சோத்தை வையுங்க சாப்பிட போறோம் என்று சொல்லிக்கிருந்தான். கடிதம் வந்தது, பசித்துக்கு இருந்தது. என்ன நடக்கும்? சாப்பாடெல்லாம் தள்ளி பேசிட்டு ஓடி போய் ரூமுக்கு உழுபட்டு கதவை மூடி போட்டு கடிதத்தை எடுத்து வச்சு என்ன செய்தி வந்திருக்கிறது. எப்படி ஆசையோடு அவள் கணவனிடமிருந்து வந்து ஒரு மெசேஜை பார்க்கறதுக்கு துடிப்பாள். இது எல்லாருக்கும் விளங்கும். இப்ப நமக்கு மெசேஜ் அனுப்பின அல்லாஹ். ஒட்டுமொத்த குர்ஆனும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வந்தது. அல்லாஹ்விடம் இருந்து உங்களுக்கு அந்த செய்தி அனுப்பி வைத்தான். எம்மில் எத்தனை பேர் முழு குர்ஆனையும் அல்லாஹ் அனுப்பிய செய்தியை வாசித்து என்ன எழுதி வைத்திருக்கிறான், என்ன அனுப்பி வைத்திருக்கிறான் என்று பார்த்திருக்கின்றோம். ஒரு காலம் இருந்தது, அரபு தெரிந்தவர் மட்டும் விளங்கலாம். இப்போது எல்லா பாஷையிலும் வந்துவிட்டது, ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் இருக்கின்றது. அல்லாஹ்வின் செய்தியை பார்க்க தயாரில்லை. அதனால் எவரவரோ வந்தவர் எல்லாம் அல்லாஹ்வின் செய்தி என்று இல்லாத பொல்லாதவை எல்லாம் எங்களுக்கு சொல்லி தந்து விட்டு போகிறார்கள். தெளிவாக அல் குர்ஆனில் வந்தவைகளை ஹலால் என்பதை ஹராமாக்கி வைத்திருக்கிறோம், ஹராம் என்பதை ஹலாலாக்கி வைத்திருக்கிறோம். உங்களோட ஊரில் எனக்கு என்ன என்று தெரியாது. சொந்த சின்னப்பா பெரியப்பா சின்னம்மா பெரியம்மாவின் பிள்ளைகளை தாராளமாக கல்யாணம் செய்யலாம். பிடிக்காங்களா?
அல்லாஹ் திருமணம் செய்வதற்கு ஹலாலாக்கி வைத்திருக்கிறான். அல் குர்ஆனிலே சூரத்துல் அஹ்ஸாபிலே 50வது வசனம் என்று நினைக்கின்றேன் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். ஆனால் எங்களுடைய சமுதாயத்தில் இன்று ஒருவர் தன் சாட்சி பெரியம்மா சின்னம்மா பெரியப்பாவின் பிள்ளையை முடித்து விட்டால் சொந்த தங்கச்சை முடிக்கிறான் என்கிறான். உம்மா கோல் எடுக்க பிள்ளை உம்மா யாருக்கு? தன் சகோதரியின் மகனுக்கு. தங்கச்சிக்கு கிளாஸுக்கு போகிறதுக்கு டைம் ஆகிட்டு கொஞ்சம் மோட்டார் பைக்கில் கொண்டு விடுவாங்க. யாருக்கிட்ட சொல்லலாம்? தன்னுடைய பெரியம்மாட மகளிடம். பெரியம்மாட மகளிடம் ஹராமா ஹலாலா? தெளிவான ஹராம். இன்று எங்களது ஊரிலிருந்து கொழும்பு வைத்தியசாலைக்கு கொண்டு போகிறார்கள் 400 கிலோமீட்டர். யாரோடு போகிறார்? தெளிவாக அல் குர்ஆன் அல் ஹதீஸ் மூலமாக தெளிவாக கூறப்பட்ட விடயங்கள் எல்லாம் அல்லாஹ் அனுப்பி வச்ச அந்த செய்திகளை நாங்கள் படிக்காததால் எங்களுக்கு ஹராம் ஹலால் ஆகிவிட்டது, ஹலால் ஹராம் ஆகி. ஒரு சாதாரணமான மனிதன் அனுப்புகின்ற மெசேஜை பார்ப்பதற்கு எந்த நேரமும் போன வைத்துக் கொண்டு இப்போ பார்த்துக்கிறோம். படைத்தரப்பு சுப்ஹானல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலிருந்து இந்த உம்மத்துக்கு நேர்வழிக்காக அவன் படைத்த படைப்பினமான சிறந்த படைப்பான எமக்கு செய்தியை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அதை நாங்கள் பார்க்க தயாரில்லை. ஆக சகோதரர்களே, அல் குர்ஆன் உங்களுக்கு இறக்கப்பட்டது என்று சாதாரணமாக எடுக்காமல் உன் ரப்பு உனக்கு குர்ஆனை நீ பார்ப்பதற்கு அனுப்பி வைத்தான், பின்பற்றுவதற்கு. நீ பின்பற்றுவதென்றால் உன் ரப்பு எதை உனக்கு அனுப்பி வைத்திருக்கிறான் என்பதை பார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் போய்விட்டார். கடிதம் இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது, கையிலே தவழுகிறது. அந்த கடிதத்தை நீ இன்னும் முழுமையாக வாசித்து முடிக்கவில்லை. 60 வருடம் உனக்கு தாண்டி விட்டது. நீ ஒரு மிக பெரும் அநியாயக்காரன். என்ன இருக்கின்ற எங்களுக்கு தெரியாது. எனவே வஹி அல்லாஹ்விடம் இருந்து வந்த செய்தி, அதை நாங்கள் தெளிவாக பின்பற்ற வேண்டும். முதலாவது. அடுத்ததாக அந்த வஹியை விட்டு நாங்கள் தூரமானதால், அதை படித்து நடைமுறைப்படுத்தாததால் எங்களுடைய சமுதாயத்திலே மனிதனுடைய சிந்தனைகள், தனி மனித கருத்துகள், மதகுருமார்களின் மனோ இச்சைகள் எல்லாம் மார்க்கம் என்ற பெயரிலே முளைத்து விட்டது. ஒரு விளைநிலம் பயிரை நாட்ட வேண்டும். பயிரை நாட்டி அந்த விளைநிலத்தில் புற்கள் வராமல் பார்க்க வேண்டும். பயிரை நாட்டவில்லையா தானாக புல் வளரும். இன்று எங்களுடைய சமுதாயத்தில் புற்கள் எல்லாம் வளர்ந்து பயிராக இருக்கின்றது. எங்களுக்கு புற்களும் விளங்கல்ல, பயிரும் விளங்கல்ல. புற்களை பயிர் என்று வளர்த்துக்கிறார்கள். சிறுக்கையும் பிதஅத்தையும் மனோ இச்சைகளையும் யூத கிறிஸ்தவர்களுடைய நடைமுறைகளையும் அல்லது பிற சமுதாயத்தினுடைய கலாச்சாரங்களையும் நாங்கள் மார்க்கம் என்ற போர்வையில் வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். நன்மை கிடைக்கும் என்று செய்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு புறம். இன்னொரு புறம் குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்லிக் கொள்கிறோம் என்று ஒரு சாரார் தங்களுடைய சுய விருப்பங்களை மார்க்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தப்பான விளக்கங்களை குர்ஆனுக்கு கொடுத்துக் கொண்டு அதனால் வழிகேடுகள் உலாவிக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, ஒரு குர்ஆன், அந்த ஒரு குர்ஆன், ஒரு நபி, இதற்கிடையில் ஏன் இந்த இவ்வளவு கருத்து வேறுபாடு? கருத்து வேறுபாடுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தார்கள். இந்த உம்மத்து பிளவுபடும், பிரியும், 73ஆக பிரியும், 72 நரகம் போகும் என்றார்கள், ஒரு கூட்டம் சொர்க்கம் போகும் என்றார்கள். இந்த 72 பேரும் குர்ஆனும் ஹதீஸும் குர்ஆனும் ஹதீஸும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனும் ஹதீஸும் என்று சொல்பவர்கள் எல்லாம் சொர்க்கவாதிகள் அல்ல. அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் ரசூலுல்லாஹ் எப்படி இந்த சமுதாயத்தில் பின்பற்றி காட்டினார்களோ, பின்பற்ற சொன்னார்களோ, அப்படி பின்பற்ற அந்த கூட்டம் சொர்க்கம் போகும். அப்படி என்றால் கருத்து வேறுபாடு ஏன் வந்தது? இந்த கருத்து வேறுபாடு ஒரு சாரார் நம்பிக்கை அடிப்படையில் பிரிந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து சில வருடங்களின் பின்னாலே நம்பிக்கையில் பிரிந்து விட்டார்கள். கதிரியாக்கள், முத்தஸிலாக்கள், முர்ஜியாக்கள், ஷியாக்கள் இப்படி பிரிந்தார்கள். அதிலிருந்து அஷ்அரியாக்கள், மாத்துரிதியாக்கள் என்று ஒவ்வொரு சாரார் பிரிந்து விட்டார்கள். இது நம்பிக்கை சார்ந்த பிரிவு. இன்னொன்றும் மதுஹப் ரீதியாக பிரிகிறார்கள். ஷாஃபி, ஹனபி, ஹம்பலி, மாலி, ஜைதி, வாயிரி, சௌரி இப்படி பிரிகிறார்கள். இன்னொரு சாரார் ஆன்மீகத்தின் ரீதியாக பிரிகிறார்கள். ஆன்மீக வழிகாட்டிகள், அது தரிகாக்கள் என்று பெயர் எடுத்தது. ஷாதிலியா, காதிரியா, நஸ்தபந்தியா, திஸ்தியா, அலவியா, தீஜானியா இப்படி பிரிகிறார்கள். இதிலே ஒரு வகையான கருத்து வேறுபாடு, அது தெளிவாக வழிகேடு என்று சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் பிழையான நம்பிக்கை கொண்டவர்கள் வழிகேடு. எத்தனையோ குர்ஆன் வசனங்கள் விரிவாக பேச மிம்பர் இடம் போறாது. பித்அத்துகளை உண்டாக்கி போய் அதிலே வழிதவறி போனவர்கள், பித்அத் எல்லாம் வழிகேடு. ஒரு வகையான கருத்து வேறுபாடு ஃபுகஹாக்களுக்கு இடையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு. பெண்ணை தொட்டால் ஒரு முறியுமா முறியாதா? யார் கருத்து வேறுபாடு படுகிறார்? இமாம் ஷாஃபி, இமாம் அபு ஹனீஃபா. இந்த இமாம்கள் யார்? இமாம் புகாரி, இமாம் ஷாஃபி. இவர்கள் ரசூலுல்லாஹ்வினுடைய சுன்னாவை பாதுகாக்க வேண்டும் என்று பாடுபட்ட உத்தமர்கள். இந்த இமாம்களுக்கிடையில் நம்பிக்கை விடயத்தில் எந்த கருத்து வேறுபாடும் இருக்கவில்லை. நம்பிக்கை சார்ந்த விடயத்தில் அந்த இமாம்களுக்கிடையில், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை விடயத்தில் எந்த கருத்து வேறுபாடும் இருக்கவில்லை. எல்லோரும் அக்காலத்தில் இருந்தவர்கள்.
நாங்கள் யாரை இமாம்கள் என்று ஷாஃபியோ அஹ்மத் இமாமோ மாலிக் இமாமோ புகாரியோ முஸ்லிமோ இவர்கள் எல்லோரும் அதில் ஒன்றாக இருந்தார். ஒரு சில விதிவிலக்கா 1-2 இருந்திருக்கு, அது ரொம்ப அரிது. ஆனால் சட்டங்கள் விடயத்தில் ஆயிரக்கணக்கான கருத்து வேறுபாடு எல்லோருக்கும் தெரியும். அந்த கருத்து வேறுபாட்டுக்கு காரணம் 3 காரணம். இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் ரஃப்உல் மலாம் அன் அய்மத்தில் ஆலா, அதாவது ஒரு கிதாப், சின்ன ஒரு கிதாப். இமாம்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு வந்தது, அதனால் அவர்களை பலர் குறை கூறினார்கள். அவ்வாறு குறை கூறக்கூடாது என்று ஒரு கிதாபை எழுதினார். ஏனென்றால் அவர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நியாயபூர்வமானது. அதற்கு 3 காரணங்கள். ஒரு காரணம், இப்போது இருக்கிற மாதிரி தொழில்நுட்ப வசதிகள் கிடையாது. அன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிற போது சஹாபாக்கள் எத்தனை பேர் ஆங்காங்கே கலைந்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு மௌத்தானதும் பின்னரும் ஆங்காங்கே கவர்னர்களாக ஒவ்வொரு பகுதிக்கு சஹாபாக்கள் ஜிஹாதுக்கென்றும் நிர்வாகத்துக்கென்றும் அனுப்பப்பட்டு விட்டார்கள். இந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடம் இருந்து அறிந்த விடயங்கள் அவர்கள் போன பகுதிகளில் கலைந்து கிடந்தது. எல்லா செய்தியையும் மொத்தமாக அறிந்த எந்த ஒரு சஹாபியும் இருக்கவில்லை. ஒருவருக்கு தெரிந்தது ஒருவருக்கு தெரியாது. அதனால் ரசூலுல்லாஹ்வின் பொன்மொழிகள் இந்த அவர்கள் போன இடங்கள் எல்லாம் சிதறியது. இப்போது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பாதுகாக்க வேண்டும் என்று அந்த களத்திலே இறங்கிய இமாம்கள் தேடுகிறார்கள். சிறிய முயற்சியா, கற்பனை பண்ண முடியாத முயற்சி. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் மக்காவில் இருந்து ரஷ்யாவில் இருந்து புகாராவில் இருந்து வாரவர் மக்காவில் கிட்டத்தட்ட 4000 சொச்சம் கிலோமீட்டர் வந்து இல்மை தேடுகிறார். அவர் வருகிற போது கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ் மௌத்தா 200 வருடம் தாண்டி விட்டார். யார் நம்ம ஹதீஸை ரசூலுல்லாஹ்வின் பொன்மொழியை தேடுவது? ஒருவரிடம் சேகரமாக இல்லை. எனவே அவர் எந்தெந்த ஊருக்கெல்லாம் சஹாபாக்கள் சென்றார்களோ அந்தந்த ஊருக்கெல்லாம் அவர் நடையாக பிரயாணம் போகிறார். ஆக கூடினால் அங்கு இந்த வாகனம் ஒட்டும் தேடி 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 எடுப்பார். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இமாம்கள். அதனால் ஒருவருக்கு கிடைச்ச ஹதீஸ் இன்னொருவருக்கு கிடைக்கவில்லை. லா யகல்லிபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா. எந்த ஆன்மாவையும் அல்லாஹ் சக்தி கப்பால் கஷ்டப்படுத்த மாட்டான். அதனால் அவர்கள் கிடைத்ததில் பொய்யும் இருந்தது, உண்மையும் இருந்தது. அதற்குள் முடியுமான உண்மைகளை கண்டறிந்து இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா என்று அறிந்ததன் பின் அமல் செய்தார்கள். அதனால் அல்லாஹ் அவர்களுக்கு கூலியை கொடுக்கிறான். ஒருவருக்கு கிடைச்சது அடுத்தவருக்கு கிடைக்கவில்லை. அவர் முயற்சி செய்தார். கிடைக்காதவர், அவருக்கு அந்த சுன்னா தெரியாது. கிடைக்காத அறிஞர் அவர் இருந்த பிரதேசத்திலே அவர் அறியாததை எப்படி சொல்வார்? அறிந்ததை கொண்டு சொல்வார். அதனால் அப்போது 2 கருத்து 2 பிரதேசத்தில் ஒரே விடயத்தில் பரவுகிறது, கருத்து வேறுபாடு உருவாகிறது. அல்லாஹ் அதனை ஆமோதித்தார். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆய்வாளர், ஒரு தீர்ப்பு கொடுப்பவர், அவருடைய முழுமையான முயற்சிக்கு பின் அவர் தீர்ப்பை கொடுத்து அதில் தவறு வந்தாலும் அல்லாஹ் அவருக்கு கூலியை கொடுப்பார் என்றார்கள். ஒரு கூலி தவறு வந்தாலும் கூலியை கொடுப்பார் என்றால் நன்மை என்பது வழிகேட்டுக்கு வருமா? வழிகேடு எல்லாம் நரகத்திலே, வழிகேடு என்றால் நரகம். எனவே கூலி நன்மை கிடைக்குது என்றால் நிச்சயம் அது வழிகேடாக இருக்காது. அதனால் எந்த ஒரு இமாமும் அடுத்து ஆய்வு செய்த அடிப்படையில் ஃபிக்ஹ் மஸலாக்களின் தீர்ப்பு கொடுத்தவரை வழிகேடு என்று சொன்ன வரலாறை நாம் காணலாம். இது ஒரு பக்கம். ஒருவருக்கு கிடைக்காது, இன்னொருக்கு கிடைச்சது. ஷவ்வாலுடைய நோன்பு 6 நோன்பு சுன்னத் என்று ஒரு இமாம் தீர்ப்பு கொடுக்கிறார், மற்றவர் இல்லை என்கிறார். ஏன்? அந்த ஹதீஸ் அவருக்கு கிடைக்கவில்லை. இது ஒரு நேரம். அதே வேளை 2 பேருக்கும் ஒரு ஹதீஸ் கிடைக்கிறது. இது 2வது காரணம். ஆனால் அந்த ஹதீஸை சொன்னவர், அந்த அறிஞருக்கு சொன்னவர் அல்லது சொன்னவருக்கு சொன்ன அவருடைய ஆசிரியர் ஒருவரிடத்தில் நம்பகமானவர், இன்னொருடத்தில் நம்பகமற்றவர். ஒருவர் அவரை நம்புகிறார், நல்லம் என்று சொல்லுகிறார். மற்றவர் சொல்ல அவனா அண்ட புலகன் என்கிறார். இது நமக்குள்ள சர்வ சாதாரணமாக வழங்கப்படுத்தலாம். நான் ஒருவரோடு கொடுக்கல் வாங்கல் செய்கிறேன். அவர் கடனுக்கு காசு கொடுக்க எங்கள் நண்பர் ஒருவர் வருகிறார். அவருக்கு இவரை தெரியும். அவர் அதை பார்க்கிறார். என்ன செய்ய இவருக்கு கடன் கொடுக்க அவர் போயிட்டார். சரியா? அப்ப அவர் சொன்னார், கொடுக்காத அவன் மோசடிகாரன், நான் இப்படித்தான் கடன் கொடுத்து ஏமாந்துட்டேன், இவ்வளவு காலமா அலைஞ்சிக்கிருக்கிறேன், தெரியல, பச்சை பொய்ய செல்வார். இது நடக்குதா இல்லையா? நான் கொடுத்தேன், அவன் நல்லவர் என்று அவரை வாய்வாட்டியை வைத்து அல்லது தாடியை வைத்து அல்லது ஜுப்பாவை வைத்து அல்லது தஸ்பமணியை வைத்து நம்பிக்கிறேன். ஆனால் அவர் கொடுக்க மாட்டார், ஏமாந்துவன். அப்ப அப்படியானவர் சொன்ன கூட்டம் நான் நம்புறேன், ஆனால் அவர் நம்ப மாட்டார் மற்றவர். இந்த மாதிரி
நபிமொழியை சென்றவர்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் நம்பகமானவராக இருந்தார், மற்றவரிடத்தில் அவர் நம்பகமற்றவராக இருந்தால், அதனால் நம்பகமானவர் என்று எண்ணியவர் அவர் சொன்ன ஹதீஸை இது ஆதாரமானது என்று அவர் எடுத்துக்கொண்டார். நம்பகமற்றவர் என்று எண்ணியவர் ஆகா இவர் சொன்ன செய்தியை எடுக்க முடியாது, அது ஆதாரமற்றது என்று அவர் விட்டுவிட்டார். நெஞ்சிலே தக்பீர் கட்டினார்கள், பிறகு அதை விட்டார்கள். இமாம் இப்னு ஹுஸைமா ரஹ்மத்துல்லாஹி அந்த ஹதீஸை கொண்டு வருகிறார், சஹீஹ் என்ற கிரந்தத்திலே கொண்டு வருகிறார், அவருக்குரிய சஹீஹ் என்ற கிரந்தத்திலே. அது ஆதாரமானது என்று நம்பினவர்கள் கட்டினார்கள். பின்னர் அந்த ஹதீஸில் உள்ள அறிவிப்பாளரை ஆய்வு செய்த போது இல்லை, அவர் நம்பப்படுறவர் அல்ல, ரொம்ப மறதியாளர், தப்பா சொன்னவர் என்று இன்னும் பலர் சொன்னதால் அதை விட்டுவிட்டார்கள். அதனால் கருத்து வேறுபாடு வருகிறது. இதிலும் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டார். மூணாவது காரணம் சுருக்கமாக சொல்லுங்கள், ஒரு குர்ஆன் வசனம் அல்ல ஒரு ஹதீஸ், இரண்டு பேரும் அந்த குர்ஆன் வசனத்தை அறிந்திருக்கிறார்கள். ஒருவர் அந்த வசனத்திற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார், இன்னொருவர் அந்த வசனத்துக்கு வேறு விளக்கம் கொடுக்கிறார். எங்க அது எப்படி சாத்தியம் என்று கேட்பீர்கள். எல்லா பாசைகள் பல தெரிந்தவர்களுக்கு தெரியும். உதாரணம், பெண்ணை தொட்டால் ஒரு முறியுமா இல்லையா? அல் குர்ஆனில் வருவது அவுலா மஸ்துமுன் நிசா என்ற வார்த்தை. நீங்கள் பெண்ணோடு முலாமசா செய்தால், இந்த லாமசா என்ற சொல் அரபு பாஷையில் தொடுவதற்கும் பாதிக்கப்படும், உறவு கொள்வதற்கும் பாதிக்கப்படும். ஒரு வார்த்தை ஒரு அடியில் இருந்து பிறந்தது. அதனால் ஒரு இமாம் அந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கிற போது நீங்கள் உடல் உறவு கொண்டால் ஒது முடியும் என்றார், மற்றவர் தொட்டால் ஒது முடியும் என்றார். ஏன்? அரபியில் அந்த இரண்டு வாசகமும் அந்த சொல்லுக்கு இரு பொருளும் இருக்கிறது. அப்ப நீங்க கேட்பேன், இப்படியெல்லாம் கருத்து வேறுபாடு இருந்தால் எல்லாத்தையும் அப்படியே அனுமதிச்சுக்கு போறதா என்று கேட்பேன். ஆஹா, கிடையாது. அன்று அவர்கள் அவருடைய சக்திக்கு உட்பட செய்த போது அது அன்று அவர்களுக்கு சரி, அவர்கள் குற்றமற்றவர்கள். ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறுகிறான், உங்களுக்கு இடையில் ஒரு விடயத்தில் கருத்து வேறுபாடு வந்துவிட்டால், கருத்து வேறுபாடு தானே என்று அல்லாஹ் மொத்தமாக விட்டுவிட்டு போக சொல்லவில்லை, தொடர்ந்து சொல்கிறான், ஃபைன் தனஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல் என்கிறான். ஒரு விடயத்தில் உங்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு வந்துவிட்டால் அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொன்னான் என்று பார்த்து தீர்வை எடுங்கள் என்கிறான். அதனால் குர்ஆனிலே ஒரு வசனம் ஒரு பொருள் கொடுக்கப்படுகிறது, ரசூலுல்லாஹ் அந்த பொருள் கொடுத்திருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். குர்ஆனுக்கு விளக்கமாக அல்லாஹ் ஹதீஸை சொன்னான். அதனால் லாமஸ என்ற வார்த்தை வந்து விட்டதா, ரசூலுல்லாஹ் எப்படி புரிந்தார்கள் என்று பார்த்தால் சர்ச்சைக்கு தீர்வு வந்துடும். அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறுக்கே படுக்கிறார்கள், தொழுகையில் இருக்கிற போதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சுரண்டுகிறார்கள். ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ், ரசூலுல்லாஹ் தொழுகிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபியலாரை தேடி செல்கிறார்கள், இருட்டு நேரம் விளங்கவில்லை, அப்போது அவருடைய கை ரசூலுல்லாஹ்வின் உள்ளங்காலில் படுகிறது, ரசூலுல்லாஹ் தொழுகையை கன்டினியூ பண்றார்கள். அப்படி என்றால் தொட்டால் ஒரு முறியாது என்பது அப்போது தீர்வாகும். ரசூலுல்லாஹை விட்டுவிட்டு நான் தீர்வை தேடினால் அது வழிகட்டுக்கு போயிடும். அல்லாஹு தஆலா குர்ஆனுக்கு விளக்கமாக ஹதீஸை இறக்கி வைத்தான், அதுவும் அல்லாஹ் இறக்கி வைத்தது. அந்த மாதிரி தீர்வை தேடினால் அதற்கப்பால் அவன் குற்றவாளி அல்ல. நான் கொடுக்கல் வாங்கல் செய்தவரை பொய்யர் என்று அவர் சொன்னார், நான் நம்பகமானவர் என்று நினைத்தேன். பரவாயில்லை, அவர் பொய்யர் என்றால் உங்களிடத்தில் இருக்கட்டும், நான் நம்புகிறேன் என்று நான் போக மாட்டோம். ஒரு சாதாரணமாக கடையில் போய் கிப்ஸ் சாரன் வாங்குவார், நல்ல சாரன், ஒரிஜினல் இந்தியாவோட சாரன் என்று கிப்ஸ் வாங்குவார். அப்போ ஒருவர் அவருடைய நண்பர் சந்திப்பார், இது ஒரிஜினல் கிப்ஸ் அல்ல, இந்த ஊரில் அடிக்கப்படுற டூப்ளிகேட், ஒரிஜினல் அல்ல. உடனே உனக்கு டவுட் வருது, என்ன செய்வாய்? எடுத்துட்டு போவையா? உனக்கு நம்பகமானவர் சொன்னால் என்ன செய்வாய்? அதை சாதாரணமாக சொன்னால் என்ன செய்வாய்? நான் இப்படித்தான் ஏமாற்றினேன், ஆஹா அதை நாம் எடுக்கக்கூடாது என்று கொடுத்து காசை வாங்கிட்டு ஒரிஜினல் கிப்ஸை தேடுவாய். இது மாதிரி சகோதரர்களே, நீங்கள் பின்பற்றுகிற ஒரு ஹதீஸ் ஆதாரம் என்று எண்ணுகின்றீர்கள். அப்போது ஒரு அறிஞர் சொல்கிறார், இல்லை இது நம்பகமற்றது, உங்களால் முடியுமானவரை இது நம்பகமானதா இல்லையா என்று அன்று பலரிடம் விசாரித்து அதை கன்ஃபார்ம் பண்றது உங்களுடைய கடமை. இல்லை, எங்களுடைய வாப்பட காலத்தில் இருந்து அவர்கள் இப்படித்தான் செய்து வந்தார்கள், நான் செய்வேன் என்று போனால் அதை அல்லாஹ் வழிகேடு என்கிறான். அவ்வளவு கான ஆபாஹும் வைதா கீல லஹும் இத்தபிஉ மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கி வைத்ததை பின்பற்றுங்கள் என்று இவர்களுக்கு சொல்லப்பட்டால் அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், பல் நத்தபிஉ மா வஜத்னா அலைஹி ஆபாஅனா, எங்களுடைய மூதாதையர்கள் பின்பற்றி வந்ததைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று கூறுகிறார்கள். அவ்வளவு கான ஆபாஹும் லா யாகிலூன ஷைஅ வலா யஹ்ததூன்,
இவருடைய மூதாதையர்கள் சிந்திக்காதவர்களாக நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தாலுமா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறார். நேர்வழி பெறாதவர்கள் என்றால் எதிரே இருக்கிறார்கள், வழிகேட்டில் இருக்கிறார்கள். கண்மூடி பின்பற்றும் போது அங்கே வழிகேடு உண்டாகும். இந்த கருத்து வேறுபாடு ஃபுகஹாக்களுக்கிடையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடில் தான் பிறை பார்த்தலிலும் ஒரு கருத்து வேறுபாடு வந்தது. ரசூலுல்லாஹ்வின் ஒரு ஹதீஸ், பிறையை கண்டு நோன்பு பிடியுங்கள், பிறையை கண்டு நோன்பை விடுங்கள், ஒரு கட்டளை. ஒரு சாரார் புரிந்தார்கள், நம்முடைய பகுதியில் தான் நாம் இதை காண வேண்டும் என்று ஒரு சாரார் அறிஞர்கள். இன்னொரு சாரார் புரிந்தார்கள், பிறை உலகத்திற்கு ஒன்று, எனவே ஒருவர் கண்டாலும் அந்த செய்தி போகின்றவர்கள் எல்லோரும் பிடிக்க வேண்டும் என்றார்கள். அது பூமியின் கிழக்கில் உள்ளவர் கண்டால் அந்த செய்தி மேற்கில் உள்ளவர் கிடைத்தாலும் பிடிக்கத்தான் வேண்டும் என்றார்கள். ஒரு ரசூலுல்லாஹ்வின் ஒரு வார்த்தையை புரிந்து கொண்ட விதம், அதற்கு அவர்கள் அதோடு தொடர்பான சில ஆதாரங்களை முன்வைத்தார். அதனால் சர்வதேச பிறை என்ற கருத்தை சொன்ன இமாம்களை பார்த்து, யார் சொன்னார்? மாலிக் மதுஹபில் சர்வதேச பிறை, ஹம்பலி மதுஹபில் சர்வதேச பிறை, ஹனவி மதுஹபில் சர்வதேச பிறை பெரும்பாலும் சொல்லி இருக்கிறார்கள். அந்த மதுஹபுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு இருக்குது. அந்த மதுஹபுடைய இமாம்கள் பலர் சொல்லி இருக்கிறார்கள். அதை விரிவாக இன்ஷா அல்லாஹ் பின்னர் பார்ப்போம். ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள் இல்லை, நமது பகுதிக்குள் கட்டுப்படுத்தும் என்றார்கள். அவர்கள் எவரும் நாடு நாடு என்று சொல்லவில்லை, அது ஒரு புதிய கதை. நாட்டுக்கு நாடு என்று உலகத்தில் வாழ்ந்த எந்த ஒரு இமாமும் நாடு என்ற வார்த்தையை பாதித்து நாட்டுக்குள் அதை பின்பற்ற வேண்டும். இலங்கை, இந்தியா, மலேசியா என்று நாம பிரிக்கிற நாடு இருக்கு, அதை அங்கு இமாம்கள் பிரிக்கவில்லை. நாடு என்றால் ஒரு ஆட்சியின் கீழ் கட்டுப்பட்ட ஒரு நிர்வாக கட்டமைப்பில் உள்ள ஒரு ஜனாதிபதி இருப்பார். இந்த கட்டுப்பாட்டுக்குள் இருப்பவர்கள் தான் பின்பற்ற வேண்டும் என்று அங்கு வாழ்ந்த இமாம்கள் இந்த ரேடியோ வருவதற்கு முந்தி எந்த இமாம்களும் சொல்லவில்லை. என்றாலும் அவர்கள் பிராந்தியத்தை கூறினார்கள். அந்த பிராந்தியம் என்ன என்பதில் அவர்களுக்கிடையில் அஞ்சு கருத்து, அதை பின்னர் பார்ப்போம். அவர்கள் ஒரு கருத்து வேறுபாடு வந்தது. இந்த வேளையில் ஒரு பிரதேசத்தில் உள்ள பிறையை பின்பற்றுகின்ற போது இன்னொரு பிரதேசத்தவர் அவரை பார்த்து எந்த இவர்கள் ஹவாரிஜிகள் என்று சொல்லவில்லை. ஹவாரிஜிகள் என்றால் யார்? ரசூலுல்லாஹ்வினால் நரகவாதி என்று சொன்னவர்கள், வழிகேடர் என்று சொன்னவர்கள். ஹவாரிஜ் என்றாலே அவர்கள் வழிகேடர்கள். இது ஃபிக்ஹ் மஸலா. ஃபிக்ஹ் மஸலாவில் மற்றவருடைய ஆய்வுக்கு இடம் கொடுத்து பார்த்த எந்த இமாமும் இது போன்ற விடயங்களில் வழிகேடு என்று சொன்னதை நாம் காணவில்லை. ஆனால் சில மௌலைமார்கள் வாக்கி வந்த மாதிரி சொன்னார்கள். அது அவர்களுடைய அறியாமையின் வெளிப்பாடு. அதை விரிவாக பின்னர் பார்ப்போம். வழிகேடு என்பது எப்போ? ஒன்று மூதாதையர் செய்ததைத்தான் நான் பின்பற்றுவேன் என்று அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதை விட்டுவிட்டு போனால் வழிகேடாகும். இன்னொரு வழிகேடை அல்லாஹ் சொல்கிறான், வமா கான லிமுமினின் வலா முமினத்தின் இதா ஸல்லல்லாஹு அல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐ யகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். சூரத்துல் அஹ்ஸாப் 36 அல்லது 37. எந்த ஒரு மூமினான ஆணுக்கோ எந்த ஒரு மூமினான பெண்ணுக்கோ அழைத்து சொல்கிறான். பொதுவாக குர்ஆனில் ஈமான் கொண்டவர்கள் என்று ஆண்பாலே கொமனா வரும், அதற்குள் பெண்ணும் அடங்கி விடுவார்கள். ஆனால் இங்கே அல்லாஹ் தஆலா ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விடயத்தில் ஒரு தீர்வை கொடுத்து விட்டால் தெரிகிறது இதுதான் தீர்வென்று. அதற்கு பின் அவர்கள் சொந்த கருத்தை தெரிவு செய்வது அவர்களுக்கு அனுமதி கிடையாது. ரசூலுல்லாஹ் இப்படித்தான் சொல்லியிருக்கிறார்கள், அல்லாஹ் இப்படித்தான் சொல்லியிருக்கான் என்று தெரிகிறது. தெரிந்து கொண்டு நாம இதை பின்பற்றினா நம்மளை ஊர் என்ன பார்த்து செல்லும், ஊரலகம் நம்மளை பார்த்து என்ன செல்லும் என்று ஊருக்காக, உம்மாவிற்காக, அல்லது தன்னுடைய ஹஸ்ரத்துக்காக, அல்லது கௌரவத்துக்காக என்று தெரிந்து கொண்டே அல்லாஹ் ரசூல் சொன்னதை விட்டுவிட்டு தன்னுடைய ஆதாயம், அது பொருளாதார ஆதாயமாக இருக்கலாம். யூத மதகுருமார்கள் பொருளாதார ஆதாயத்துக்காக அல்லாஹ் சொன்னதை மறைத்தார்கள். அதையும் அல்லாஹு தஆலா உலாயிகல்லதீன இஸ்தரவுல் வலாலத பில் ஹுதா, அவர்கள் தான் வழிகேடை நேர்வழிக்கு பாரமாக வாங்கி கொண்டால் என்று அதுவும் வழிகேடு. தெரிந்து கொண்டு உண்மையை மறைத்தால் அது வழிகேடு. தெரிந்து கொண்டு உண்மைக்கு மாற்றமாக ஊருக்கும் உலகத்துக்குமாக சுயநலங்களுக்காக அவர் மார்க்கத்தை மாற்றி செய்தால் அல்லது சொன்னால் அதுவும் வழிகேடு. அதே அல்லாஹ் சொல்கிறார் அந்த வசனத்திலே, அல்லாஹ் ரசூலு தீர்வு தந்து விட்டார்களா அதற்கு பின் சொந்த கருத்துக்குள்ளே இல்லாது உமை யாசில்லாஹ் ரசூலு தொடர்ந்து அடுக்குகிறார். யார் அல்லாஹ் ரசூல் சொன்னான் என்பதற்கு பின் மாறு செய்கிறாரோ ஃபகத் வல்ல வலாலம் முபீனா, அவர் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார். அது ஃபிக்ஹ் மஸாலா என்று சொல்கிறார். தெரிகிறது, தெரிந்து கொண்டு தனது மனோ ஆசையை எடுத்துக்கொண்டார். எங்களுடைய மனோ ஆசை நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொன்னான் வஹீயைத்தான் நாம் பின்பற்றுகிறேன் என்று கூறு. எங்களுக்கு சொன்னான் அல்லாஹ் உங்களுக்கு எதை இறக்கி வைத்தானோ அதை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான்.
அதற்கு பின் தெரிகிறது, ஹதீஸ் தெரிகிறது, குர்ஆன் வசனம் தெரிகிறது, ஆதாரம் என்று தெரிகிறது. தெரிந்து கொண்டு நாங்கள் மாறினால் அது வழிகள். இரண்டையும் வித்தியாசப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆய்வின் அடிப்படையில் அல்லாஹ்வுக்காக ஆய்வு செய்து அவர்கள் இஜ்திஹாதில் தவறு வந்தால் அது நன்மை, ஒரு கூலி அல்லாஹ் கொடுப்பார். அது வேறு, இது வேறு. உதாரணம் ஒன்றை சொல்கிறேன். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் ஒருவர் வந்து, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், ஒரு வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமாக கேட்கிறார். ஒருவர் மரணிக்கிறார். மரணிக்கிற போது அவர் ஒரு பொம்பளை பிள்ளையையும் ஒரு சகோதரியையும் சகோதரனின் மகளையும் விட்டுவிட்டு மகனின் மகளையும் விட்டுவிட்டு செல்கிறார். அப்போது அவரிடம் போய் ஒரு ஃபத்வா கேட்டார்கள். ஃபத்வாவிற்கு அவர் ஒரு ஃபத்வா கொடுத்தார். சுருக்குகிறேன் நான் விடயத்தை. சொல்லிவிட்டு சொன்னார், அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர் சஹாபாக்கள் காலத்தில் மிக பெரும் அறிஞர், அவரிடம் போய் கேள், இதே ஃபத்வாவை சொல்வார் என்றார். அவர்கிட்ட போய் கேட்டோன்னு அப்ப சொன்னார், அதே ஃபத்வா நான் தந்தால் ஃபக்கத் வலத்து இதன் கமாக்கார், நான் வழிகட்டில் இருப்பேன் என்றார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு இதற்கு மாற்றம். எனவே ரசூலுல்லாஹ் கொடுத்த தீர்ப்பை நான் கொடுக்கிறேன் என்று அந்த தீர்ப்பை அங்கே சொன்னார். அங்கே அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த செய்தி தெரியாது. ஆனால் நான் சொன்னால் நான் குற்றவாளி, நான் வழிகேடு. ஏன்? எனக்கு தெரிகிறது ரசூலுல்லாஹ் இப்படித்தான் தீர்ப்பு கொடுத்தால் என்று தெரிகிறது. தெரிந்து கொண்டு நான் எப்படி மாறி சொல்ல வேண்டும்? அன்பிற்குரிய சகோதரர், இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கம் சொல்லக்கூடிய மௌலவிமார்களா, உங்களுக்கு ஒன்றை நடைமுறைப்படுத்த முடியாதா? அல்லாஹ் ரசூல் இப்படித்தான் சொல்லிக்காங்க என்று உங்களுக்கு ஒரு ஆதாரமான ஹதீஸ் ஆதாரமற்றது என்று பார்க்க முடியாதா? எனக்கு தெரியாது. நீங்கள் எந்த குற்றமும் இல்லை. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் ஒரு சபையில் 70 கேள்வி கேட்கப்பட்ட 90 கேள்வி கேட்கப்பட்டார்கள். 70ற்கு அவர் சொன்ன பதில் எனக்கு தெரியாது, லா அதிரி. அது உலமாக்களுக்கு அழகு. உலமாக்கள் அல்லாஹ்வை பயந்தவர்களின் பணி. இன்று இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் அரஃபா தினம் நோன்பு பிடிக்க இருக்கிறோம். இதில் 2 சாரார் இருந்தார்கள். தனது பகுதியிலே பிறையை பார்த்து அதற்கேற்ப பிறை 9 நோன்பு பிடிப்பவர்கள். இந்த டெக்னாலஜி எல்லாம் வாரத்துக்கு முந்தைய அப்படித்தான் இருந்தார்கள். இன்னொரு சாரார் ஒரு இடத்தில் பிறை தென்பட்டால் அந்த செய்தி எங்க கிடைச்சாலும் பிடிக்கணும் என்று இருந்தார்கள். இப்போது ஒரு சாரார் என்ன, எங்களுக்கு இந்த அரபா என்று தெரிகிறது, ஆம் அரபாவுடைய தினம் நோன்பு பிடிக்க வேண்டும் என்றால் தெரிகிறது என்று கூறுகிறார்கள். கூறிவிட்டு அரபாவுடைய தினம் என்றால் அதற்கு அடுத்த நாளைக்கு ரசூலுல்லாஹ் என்ன பெயர் வைத்தார்கள்? யௌமுன் நஹர். அடுத்த நாள் குத்பாவிலே ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், இந்த நாள் என்ன நாள்? ஐய யௌமின் ஹாதா அவ் கமா கால சஹாபாக்கள் ஏதோ புதுசா சொல்ல போறாரோ என்று யோசிச்சார்கள். அலைஸ யௌமுன் நஹர், இது யௌமுன் நஹர் இல்லையா? இந்த அறுத்து பலியிடும் நாள், பெருநாளுடைய நாள். இது பெருநாளுடைய அறுத்து பலியிடுகின்ற நாள் இல்லையா? ஆமன். அரபாவுடைய தினத்தை அடுத்து வருகின்றது அரபா யௌமுன் நஹர். அன்று ரசூலுல்லாஹ் அறுத்தார்கள், பலியிட்டார்கள், பெருநாள் எடுத்தார்கள். எங்களுக்கும் சவுதிக்கும் இடையிலாக 2.5 மணி நேர வித்தியாசம் அல்லது 3 மணி நேரம். நாளும் அரபா தினத்தில் நோன்பு பிடிக்கிறோம். அடுத்த நாள் ரசூலுல்லாஹ் இது யௌமுன் நஹர் என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அதற்கப்பால் இது ரசூலுல்லாஹ் கொடுத்த முடிவு. இப்படி ரசூலுல்லாஹ் தெளிவாக இது யௌமுன் நஹர் என்று சொன்ன பின் நான் ஐயாமு தஷ்ரீக் என்று அதற்கு அடுத்த நாளை யௌமுன் நஹராக அறிவிப்பது கூடுமா கூடாதா? அறுக்க வேண்டிய நாள் ரசூலுல்லாஹ் பெயர் வைத்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டதற்கு பின் நான் அதை யௌமுன் நஹராக எடுக்க மாட்டேன் என்றால் தனது சொந்த கருத்து வேலை செய்கிறது. ரொம்ப ஆபத்து. தெளிவாக வந்த விடயம் பண்டிகருக்கு குர்ஆனிலே தெளிவாக ஹராம் என்று வந்து விட்டது. ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹமுல் ஹின்ஸீர் வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ். செத்த பிராணி, ரத்தம், பண்டிகருக்கு ஹராம். இது யாரும் டவுட் பண்றதுக்கு இல்லை. அரபாவின் அடுத்த நாளை ரசூலுல்லாஹ் யௌமுன் நஹர் என்று ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்தையும் அங்கிருந்தவர்களை வைத்து சொல்லி இருக்க, இன்று ஒரு சாரார் இல்லை, நாங்கள் அடுத்த நாளை நாங்கள் யௌமுன் நஹராக எடுக்க மாட்டோம், அதற்கு அடுத்த ஐயாமு தஷ்ரீக்கைத்தான் எடுப்போம் என்றால் யாருடைய வார்த்தையோடு நாம் மோதுகிறோம்? ஆனால் ஒரு சாரார் நாங்கள் எங்களுடைய ஊரில் 9 பிறை பார்த்துத்தான் நோன்பு பிடிப்போம் என்றால் அது எங்களுடைய கருத்து என்றால் அவர்கள் வேறு. அவர்கள் எங்கட பகுதிக்கு தான் நாங்கள் 9க்கு பிடிப்போம் என்றால் அது அவர்கள் ஏதோ ஒரு இஜ்திஹாத் என்ற பெயரில் போகிறார்கள். ஆனால் அரபாவை ஏற்று இன்றுதான் அரபா என்று சொன்னதன் பின்னர் அடுத்த நாள் யௌமுன் நஹர் என்றால் அன்று தொழ வேண்டும். அன்று யௌமுன் நஹரில் எதை ரசூலுல்லாஹ் செய்தார்களோ அதை செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜிலேயோ ஹஜ் இல்லாததிலேயோ யௌமுன் நஹரில் அறுத்தார் என்றால் அறுக்க வேண்டியதுதான். இல்லை, அது வேற நாடு, இது வேற நாடு. இந்த 2.5 மணித்தியால 3 மணித்தியால அமெரிக்காவுக்குள் வித்தியாசம் இருக்கிறது, ஒரு நாட்டுக்குள். ஆஸ்திரேலியாவுக்குள் வித்தியாசம் இருக்கிறது. எத்தனை நாட்டுக்கடையில் அந்த நேர வித்தியாசம் இருக்கிறது. இந்த நாடு யார் பிரித்தது? ரசூலுல்லாஹா? எந்த வசனத்தில் எந்த ஹதீஸில் நாட்டுக்கு நாடு என்று எந்த ஒரு இமாமும் சொல்லவில்லை. பலத் என்ற வார்த்தை வந்தது.
பலத் என்றால் ஊருக்கு சொல்வது, பிரதேசத்துக்கு சொல்வது. இப்ப நாடு என்ற அந்த வார்த்தை பிரயோகம் அதுக்கு பாதிக்கப்படுது. எனவே அன்பிற்குரிய சகோதரர், தெளிவு பெறுவோம். எதில் கருத்து வேறுபாடு படலாம், எதில் கருத்து வேறுபாடு படக்கூடாது. எந்த கருத்து வேறுபாடுக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பார். ஏதன் கருத்து வேறுபாடு என்ற பெயரில் நாங்கள் மனோ இச்சையை, சொந்த கருத்தை எல்லாம் கருத்து வேறுபாடு என்ற அடிப்படையில் மார்க்கமாக நாங்கள் சப்ளை பண்ணினால் அது வழிகேடா போய்விடும். யூதர்கள், கிறிஸ்தவர்கள், வழிகட்டு போன பிற சமுதாயத்தினர்கள் அவர்கள் தங்களுடைய மனோ இச்சைகளை மார்க்கமாக எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹ் சொன்னார், அவர்கள் வழிகட்டு போன சமுதாயத்தின் சிந்தனைகள் அவைகளை பின்பற்றாதீர்கள் என்றார். வழி தவறியவர்கள் என்று அகீதாவில் வழி தவறிய கொள்கையுடன் உலமா சபை இருக்கிறது. குர்ஆன் சுன்னாவை மட்டும் பின்பற்றி நடப்பவர்களை நேர்வழி என்று சொல்ல மாட்டார்கள். எனவே வழிகளை அடிப்படையை வைத்து கொண்டு செல்பவர்களை பின்பற்றக்கூடாது. அது யாராக இருந்தால் அல்லாஹ் தஆலா மறைவிருக்கும் நேர்வழியை தெளிவாக விளங்கப்படுத்தி நேர்வழியை நிலைத்திருக்க அருள்புரிவானாக. இதேவேளை நாங்கள் ஃபிக்ஹ் மஸலாவிலே முரண்பாடுகள் ஆய்வின் அடிப்படையில் முரண்பாடு வருகிறதா, அந்த ஆய்வுக்கான நியாயமான காரணம் இருந்தால் அவர்களை வழிகேடர்கள் என்று ஒருபோதும் சொல்லக்கூடாது. சொல்லுவது சுன்னாவுக்கு மாற்றமானது என்பதை இந்த கடைசியாக கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா.